அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளூ ஸ்டார் ஏசி E6 எரர் தான் பார்க்க போகிறோம். E6 எரர் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எரர். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வேறு ஃபால்ட்டு, இது வேறு ஃபால்ட்டு. E6 எதனால் இன்டோர் டு அவுடோர் கேபிள் கட்டாக இருந்தால் E6 எரர் வரும். அவுடோர் ஃபேன் மோட்ரு டிசி மோட்ரு வந்து ஷார்ட் இருந்தாலும் அந்த எரர் வரும். எஸ்எம்பிஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த எரர் வரும். பாருங்கள், E6 எரர் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டோர் போர்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல் லைட் எரியவே இல்லை, அதாவது மைக்ரோ கண்ட்ரோல் ஆன் ஆகலை. 12 வோல்ட் 5 வோல்ட்டு 15 வோல்ட் எதுவுமே வேலை செய்யலை. ஆனால் ஹை வோல்டேஜ் வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மீட்டரை வந்து டிசி வோல்ட்டில் வச்சுருக்கேன். டிசி வோல்ட்டில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 296 அந்த மாதிரி வோல்டேஜ் வருது. ஹை வோல்டேஜ் வேலை செய்யுது. அதுலேருந்து 15 வோல்ட் வரல, 5 வோல்ட் வரல, 12 வோல்ட் வரல. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் சைட்டில் தான் பிரச்சனை. பவர் ஐசி வேலை செய்யுதா என்னன்னு தெரியல. பாருங்கள், திருப்பி கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஹை வோல்டேஜ் வருது. ஃபிஃப்டீன் வோல்டேஜ் வரல. சர்க்யூட் ஃபுல்லாகவே வேலை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வேலை செய்யலை, பவர் ஐசி வேலை செய்யலைன்றது என்ன பிரச்சனைனா நம்ம போர்டில் கை வச்சோம்னா ஹை வோல்டேஜ் அப்படியே ஸ்டோரேஜ் ஆகி தான் இருக்கும், டிஸ்சார்ஜ் ஆகிருக்காது. தெரியாமல் கை வச்சிட்டோம்னா கை வீணாக போயிடும். பாருங்கள், திருப்பி நான் மீட்டர் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ வோல்டேஜ் அப்படியே சார்ஜிங்கில் இருக்குன்னு. பாருங்கள், 285 வோல்டேஜ் அப்படியே இருக்குது சார்ஜோட. அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு லேம்பை போட்டுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஷார்ட் பண்ணோம்னா வந்து போர்டு ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து போர்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூட்டி மோடில் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டோ கப்ளர் வந்து ஷார்ட் காமிக்காப்பில் இருக்குது. பாருங்கள், ஷார்ட் காமிக்குது. அந்த ஆக்டோ கப்ளர் இது ஷார்ட் இருக்கா போல் இருக்குது. ரிமூவ் பண்ணி செக் பண்ணால் தான் தெரியும். நம்ம அப்படியே வச்சு செக் பண்ணோம்னா வந்து பவர் ஐசி ப்ராப்ளமாக இல்லை ஆக்டோ கப்ளர் ப்ராப்ளமாக இல்லை அந்த சின்ன எஸ்எம்டி கெப்பாசிட்டர் ப்ராப்ளமானு சொல்லிட்டு தெரியாது.
பார்த்திங்கன்னா ஆக்டோ கப்ளரும் மாற்றியாச்சு. பவர் ஐஸ்லேயும் ப்ராப்ளம் வந்து அதுவும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பிசிபி வந்து ஆன் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு. மைக்ரோ கண்ட்ரோல் ஆனில் தான் இருக்குது. லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்குது பாருங்க. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ரன் ஆகுது. எரர் எதுவும் வரல, ஓடிட்டு இருக்குது. நல்லாவே ஓடிட்டு இருக்குது அவுட்டோர் ஃபேன் மோட்ரு. கம்ப்ரஸரும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஹை ஸ்பீடு எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்கு பாருங்கள் கம்ப்ரஸர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன்.